ஒரு பீரியட்லையுமே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் அப்ரோச் பண்ணுற டேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. பிஎஸ் மித்ரன் அதில் ஒரு முக்கியமான இயக்குனர்னு சொல்லலாம். ஆமா, இவர் ஆமா. பண்ண இரும்பு திரையா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், அடுத்து சர்தார் பண்ணியிருந்தார். 3மே ஒரு பெரிய அந்தந்த ஹீரோக்கான ஒரு வித்தியாசமான பெர்செப்ஷன். இருக்கும். ஆமா. அது ஏன்னா அதாவது ஒரு ஒரு இன்னைக்கு ப்ராப்ளம் எடுத்து, அது இன்னைக்கு ஃபியூச்சர்ல இது எப்படி எவ்வளோ டேஞ்சரஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப தண்ணியா இருக்கட்டும், ஒரு சர்தார்ல சர்தார். தண்ணிய பத்தி எடுத்திருந்தாரு. நம்ம இதுல வந்து டேட்டாவ பத்தி எடுத்திருந்தாரு. ஹீரோல வந்து பிரிவிலேஜஸ பத்தியோ, இது பத்தியோ எடுத்திருந்தாரு. ஸ்டடீஸ், எஜுகேஷனோட பிரிவிலேஜஸ பத்தி எடுத்திருந்தாரு. ஸோ இன்னைக்கு நிகழ்காலத்துல இருக்கிற இதுல இருக்கிற கரெக்ட். நடந்துகிட்டு இருக்கிற நடக்கப் போற அந்த ஒரு எப்பவுமே அவரோட இதுல இந்த 3மே இருக்கும். இது எப்படி ஆரம்பிச்சது? அதான் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இது எங்கருந்து ஆரம்பிச்சது? இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இத எப்படிலாம் யூஸ் பண்ண போறாங்க? மக்கள் எப்படிலாம் அஃபெக்ட் ஆக போறாங்க? இந்த களத்த எப்பவுமே அவரோட நான் ஜெனரலா அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட இதுவே அது ரொம்ப வெறும் இதுவா இருக்கணும், ஒரு படமா என்டர்டெயின்மென்ட்